நம்ம தளபதியோடைய அரசியல் அறிவிப்புக்கு அப்புறம் ரொம்ப நாளா சேல் ஆகாம இருந்த கோட் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் இப்போ வித்திருக்காங்க. அதாவது 93 கோடிக்கு ஜி நெட்வொர்க் வித்திருக்காங்க எல்லா லாங்குவேஜுக்கும் சேர்த்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய பிரைஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அதிக எக்ஸ்பிரஷனோட இருந்த லியோ படமே 60லேருந்து 70 கோடிக்கு தான் வாங்கியிருந்தாங்க சன் நெட்வொர்க். ஸோ இப்போ அதையும் பீட் பண்ற அளவுக்கு ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே சன் டிவி நெட்வொர்க் வாங்கியிருக்கலாம்னு நினைக்கலாம். பட் தளபதியோட அரசியல் அறிவிப்புக்கு அப்புறம் சன் நெட்வொர்க் பின் வாங்கிட்டாங்க போல அப்படிதான் தோணுது. எப்படின்னா நம்ம தளபதி இப்போ இருக்க ஆளும் கட்சிக்கு எதிராக வந்துருவாருன்னு. ஸோ இப்போ இருக்க ஆளும் கட்சி சன் நெட்வொர்க் ரொம்பவும் க்ளோஸ். ஸோ அதனால சன் நெட்வொர்க் பின் வாங்கின மாதிரி எனக்கு தோணுது. தென் தளபதி 69க்கும் இதுவே கண்டினியூ ஆகலாம். அதாவது வேற ஒரு சேனல் வாங்கலாம். பட் சன் நெட்வொர்க் வாங்க வாய்ப்பு இல்லை. அண்ட் ஃபெஸ்டிவல் டேனா ஏதாவது நம்ம தளபதியோட படம் வந்துடும் சன் டிவியில். ஸோ இனிமே அதுவும் குறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜி தமிழ் கூட ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேட்ல நம்ம தளபதியோட மெர்சல் படத்தை இறக்கி டிஆர்பியை குறையாம வச்சுப்பாங்க. பட் ஜெயா டிவியும் விஜய் டிவியும் துப்பாக்கி கத்தி நண்பன் படத்தையெல்லாம் போட்டு ரொம்பவும் ஹார்ட் டிஸ்கை தேய்ச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஜி தமிழ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஹாப்பி தான். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.